ஹலோ உங்களை தான். இன்றைக்கி சண்டேயில் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்க. கிட்ஸுக்கு ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாமா? டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு. டெய்லி நாங்கள் ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போகலாமா? கடலை மாவு 150 கிராம், அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச 3 உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், பிரெட் 4 ஸ்லைஸ், துருவி வச்ச கேரட் 1, சீஸ் 2 கியூப், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், ஓமம் 1/2 டீஸ்பூன், இடித்து வச்ச முழு கொத்தமல்லி 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை கொஞ்சம், ஆயில் தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 150 கிராம்ஸ் கடலை மாவு எடுத்துக்கலாமா? அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணுன்றவங்க பண்ணிங்க. மாவு நல்லா இது மாதிரி இது மிக்ஸ் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரம் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம எப்போதுமே கடலை மாவில் எது செஞ்சாலும் ஓமம் ஆட் பண்ணுவோம் தெரியுமா, அஜ்வைன் வேணும். அதை கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதுக்கு எவ்வளோ தேவையான உப்பு வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், போதும்னு நினைக்கிறேன் அதுக்கு. அப்புறம் இதில் சின்ன சின்னதாக நல்லா கொத்தமல்லியை வெட்டி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ். அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு நாம் மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். எடுத்த உடனே நிறையா தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நல்லா அந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பேன் காஞ்சிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை இப்போ இதில் நான் ஒரு பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்க போகிறேன். போட்டது பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா மிளகாத்தூளே போட்டுக்குங்க. அப்புறம் இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு போடுறதுக்கு அந்த 1.5 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் சாண்ட்விச் ப்ரெட் வாங்கியிருக்கேன். இந்த 4 எட்ஜஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது. எதுக்குன்னா அந்த ப்ரெட்டில் நம்ம ஆக்சுவலி ஸ்டஃபிங்ஸ் வச்சு நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது ப்ரெட்டு லைட்டாக உடஞ்சிரும். எல்லா ப்ரெட்டும் சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் அந்த பேக்கரி ப்ரெட் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால தான் அந்த எட்ஜஸை கட் பண்ணி எடுக்கிறேன்.
கட் பண்ணி எடுத்தால் கூட சில ப்ரெட் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அதனால் என்ன சில இந்த சிலிக்கான் ப்ரஷ் வச்சு மேலே தண்ணி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பூரி ஊட்டுற கட்டையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னு வச்சுங்களேன், நடுவில் நல்லா தின்னாகிடும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எல்லா ப்ரெட்டுமே அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். இது உள்ள நம்ம ஆக்சுவலி ஸ்டஃபிங்ஸ் வைக்கிறோம், அதை வச்சு அழகாக ரோல் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாலும் ப்ரெட்டு பிஞ்சிடும். லைட்டாக இதில் நான் இப்போ உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதை வச்சுட்டு கையிலேயே அப்படி அழகாக ரோல் பண்ணி விட்டுடலாம். அது கூட கொஞ்சம் கிரேட்டட் கேரட் வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் சீஸையும் கிரேட் பண்ணி விட்டுடலாம். இது உள்ள நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இதை வச்சு அழகாக ரோல் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் கொஞ்சம் தண்ணி தொட்டு அப்படியே ஒட்டிடலாம். இப்போ நம்ம பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேனை போட்டுக்கலாம். அந்த பேன் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு வேலை இருக்குது. நம்ம ஏற்கனவே கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவை நான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அந்த எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயறதுக்குள்ளே இது நல்லா ஃப்ளஃபியாக வரும் மாவு. இப்போ மாவு கொஞ்சம் திக்காகிடுச்சு, ஏன்னா நம்ம கரைச்சி வச்சா ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காயறதுக்கு எப்படியோ ஒரு 3 to 4 minutes ஆகிடும். அதுக்குள்ளே மாவு நல்லா பூத்து வந்துடும், நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை எடுத்து நம்ம இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணணும். எப்படின்னா நீங்கள் வந்து 2 சைட்ஸ்லேயும் நல்லா ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் மிடில் நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கிங்க எண்ணெயை, அப்போ தான் எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த உருளைக்கிழங்குலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறதுனால இது மேலே இருக்க கோட்டிங் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப குயிக்காக ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு புதினா சட்னி இல்லை டொமேட்டோ சாஸோட ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி பிரெட் ரோல் செஞ்சது பார்த்தீங்களா, நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நார்த் இந்தியாவில் ஆக்சுவலி வடை பாவுன்னு சொல்லுவாங்க. இந்த வடை பாவில் இருக்கிற பாஜியை வச்சு தான் இந்த உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கோம். இது செய்யும் போது தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி ஏன் இதை ப்ரெட்டில் நம்ம ரோல் மாதிரி பண்ணி அதை இந்த மாதிரி கடலை மாவில் துவச்சி பொறிக்கலாம். அது கூட நாங்கள் அந்த கேரட், கிரேட்டட் கேரட்டு, சீஸ் எல்லாம் போடுறோம். இது நம்மளுடைய ஐடியா தாங்க. இது உள்ளே வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், சின்ன சின்னதாக கேரட்டு பீட்ரூட் வெட்டி வைக்கலாம், சீஸ் வைக்கலாம், பட்டர் எது வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அதை அழகாக வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி பொறிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு, ஈவினிங் ஸ்நாக்குக்கு செஞ்சு பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிவ் அ லைக் டு. பாய். Good day.